நீங்க ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது ஆரோ வாட்டருக்கு உங்ககிட்ட 10 ரூபா பாட்டிலுக்கு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியா காசு கொடுத்துட்டு வருவீங்களா? இல்ல அப்படியே எதுவும் கேள்வி கேட்காம வந்துருவீங்களா? இதுல என்னன்னா அவங்க வந்து பேக்கடு, அதாவது எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கணும்னா பேக்கடு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பேக்கேஜ் வாட்டர், அதை வந்து அவங்க 20 ரூபாய்க்கு விற்கலாமே தவிர இத மாதிரி ஆரோ வாட்டரு இந்த 10 ரூபாய்க்கு இது தண்ணி ஆரோ மிஷின்ல இருக்கிறதும் அவங்க ஹோட்டல்ல கொடுக்குற வாட்டரும் ஃப்ரீ வாட்டரும் அவங்க ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். கன்சூமர் ஆக்ட் 2019 அண்ட் எஃப்எஸ்ஐசி விதி என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் இத மாதிரி அவங்க ஆரோ வாட்டரை, அதாவது பேக்கேஜ் வாட்டர் இல்லாம இத மாதிரி தண்ணி பாட்டில இருந்து அவங்க கடையில இருந்து குடிக்கிறதுக்கோ பாட்டில ஃபில் பண்றதுக்கோ காசு கேட்டாங்கன்னா அவங்க லைசன்ஸே ரத்து பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு காணொலியை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன், இந்த மாதிரி இவங்க போட்டிருந்ததை ஒருத்தர் போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இத மாதிரி அவங்க கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம வரி கட்டுறோம். அந்த ஜிஎஸ்டி பேக்கரியா இருந்தாலும் சரி, ஹோட்டல் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கானது. அதுக்காக தான் அவங்க சர்வீஸ், அந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் வாங்குறாங்க. சோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க மக்களே. நான் உங்கள் ஆர்ஜி ராஜ்.